ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சம் இஃப் அப்புறம் கவுண்ட் இஃப் இது ரெண்டு ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். பேசிக்காக நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சின்ன டேட்டா செட் மூலமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிங்கிள் கிரைட்டீரியா கொடுத்து ரிசல்ட்ஸ் எடுக்கிற மாதிரியும் சிங்கிள் கிரைட்டீரியா கொடுத்து ரிசல்ட்ஸ் எடுக்கிற மாதிரியும் ரெண்டு வேரியன்ட்ஸ் இருக்கு, பார்க்கலாம். சம் இஃப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட் இருக்கு. அதே மாதிரி கவுண்ட் இஃப்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ஈக்குவல் டு ஸோ நீங்கள் இந்த கவுண்ட் இஃப் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் சிங்கிள் வேரியன்ட் மட்டும் இருந்தால் யூஸ் பண்ணணும். லைக் மல்டிபிள் கிரைட்டீரியாவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவுண்ட் இஃப் சம் இஃப் இது ரெண்டுத்தை தவிர மல்டிபிள் கிரைட்டீரியா கொடுக்கக்கூடிய இஃப்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப்ஸ் கொடுத்துட்டு ஸோ 5 ஸ்டேட்ஸில் ஒரு ஃபைல் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ அந்த ஃபைல் வந்து ரிமார்க்கில் அப்ரூவ்டில் இருக்கணும். ஸோ இந்த கேட்டகரியை மீட் பண்ணுற கவுண்ட் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். கிரைட்டீரியா 1 ஃபைல் ஸ்டேட்டஸ் நான் செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு என்னென்ன இருக்கணும், கம்ப்ளீட்டட்னு இருக்கணும். நான் ரிமார்க் கோடை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ரிமார்க் கோடில் எனக்கு அப்ரூவ்டு இருக்கணும். ஸோ என்டர் பண்ணால் எனக்கு கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸில் ஒரே ஒரு ஃபைல் தான் அப்ரூவ்டில் இருக்குது. ஸோ எனக்கு 1 கவுண்ட் வந்துச்சு. இந்த கேட்டகரி நீங்கள் இங்கே டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஏதாவது ஒரு செல் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஜஸ்ட் கம்ப்ளீட்லேயும் சரி, ஜஸ்ட் ஏதாவது ஒரு செல்லு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டகரி நீங்கள் செப்பரேட்டாக கூட எஃப்ஜி காலத்தில் நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு தேவையான கேட்டகரிஸ் செப்பரேட்டாக எழுதி உங்களுக்கு கவுண்ட் எடுக்கிற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே கண்டிஷன்ஸ் தான் நீங்கள் சம் இஃப்ஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு சம் இஃப்ஸ். ஸோ என்ன கிரைட்டீரியானா இதில் நம்ம அமௌண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும். அதாவது என்ன நம்பர் சம் பண்ண போகிறோம் அந்த வேல்யூஸ் அந்த அரே ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு மற்றபடி நம்ம கவுண்ட் இஃப்ல என்னென்ன கொடுத்தோமோ அதே கிரைட்டீரியா தான். ஜஸ்ட் அந்த வேல்யூ செலக்ட் பண்ணுறேன். எனக்கு கம்ப்ளீட்டட் இருக்கணும். ரிமார்க் கோட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கேன்சல்னு இருக்கணும்னா ஜஸ்ட் கேன்சல் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணா ஸோ எனக்கு கேன்சல்ல இருக்கிற கம்ப்ளீட்டட் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா சம் பார்த்தீங்கன்னா இங்கே 9 இருக்கு. ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு நம்ம கொடுத்த வேல்யூஸ் நம்ம 9 கரெக்டாக இருக்கு. ஸோ சம் இஃபும் கவுண்ட் இஃபும் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஜஸ்ட் சிங்கிள் கிரைட்டீரியா கொடுத்து நம்ம ரிசல்ட்ஸ் எடுக்கிறது. ஸோ ஜஸ்ட் அது ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். கவுண்ட் இஃப்னு கொடுத்துட்டு ஸோ ரேஞ்ச் கொடுக்கணும். ரேஞ்சில் நம்மளுக்கு கம்ப்ளீட்டட் மட்டும் வேணும்னா ஜஸ்ட் கம்ப்ளீட் செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணா ஸோ கம்ப்ளீட்டட் கேட்டகரி எனக்கு 3 இருக்கு. ஈக்குவல் டு சம் இஃப்னு கொடுத்துட்டு ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். கம்ப்ளீட்டட்னு இருக்கணும். ஸோ கொடுத்துட்டு நான் சம் ரேஞ்ச் செலக்ட் பண்ணுறேன். ஸோ கம்ப்ளீட்டட் மேட்ச் ஆகிற சம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10. ஸோ இது இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கிற கிரைட்டீரியா ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த கேரக்டரோட மேட்ச் ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த கிரைட்டீரியா ரேஞ்சஸ் வந்து நம்ம வைல்ட் கார்டு கேரக்டர்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் இங்கே லைக் B3ன்ற இடத்துல கம்ப்ளீட்டட்னு இருக்கா. ஸோ கம்ப்ளீட்டட் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ எனக்கு COM இருந்தால் போதும். ஸோ ரிமைனிங் வந்து ஸ்டார் கொடுத்துட்டு நான் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணாலும் எனக்கு ஒர்க் ஆகும். சிங்கிள் கேரக்டருக்கு வந்து நீங்கள் கொஸ்டின் மார்க் கொடுக்கலாம். மல்டிபிள் கேரக்டர்ஸ் வந்து ஸ்டார் கொடுக்கலாம். ஸோ இங்கே ஒரு டம்மி டேட்டா செட் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் ஃபில்டர் கொடுத்துட்டு ஸோ இந்த அரேல சியில் ஸ்டார்ட் ஆகுற லைன் ஐட்டம் என்னென்ன இருக்கு சர்ச் பண்ணால் சி மேட்ச் ஆகிற கேசஸ் எல்லாம் வருது. பட் ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக சியில் ஸ்டார்ட் ஆகிற கேஸ் வேணும்னா ஜஸ்ட் சி கொடுத்துட்டு ஸ்டார் சிம்பிள் நான் கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுக்கறது மூலமா எனக்கு சியில் ஸ்டார்ட் ஆகிற இன்ஃபர்மேஷன் ஃபில்டர் கரெக்டாக வருது. இந்த ஒரே ஒரு கேரக்டர் கொடுத்தா சிக்கு அப்புறம் இருக்கிற ஏ கேரக்டர் எனக்கு லிஸ்ட் ஆகுது. ஐ மீன் சி கொஸ்டின் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேரக்டர், ஸ்டார் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கேரக்டர்ஸ். ஸோ நான் இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்தோடனே சிக்கு அடுத்து இருக்கிற ஒரே ஒரு கேரக்டர் இருக்கிற வேல்யூ எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தருது. அதே மாதிரி சிக்கு அப்புறமா ஸ்டார் சிம்பிள் கொடுத்தேன்னா ஸோ சிக்கு அப்புறம் மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருக்கிற வேல்யூஸ் எடுத்து தருது. ஸோ சேம் கைண்ட் ஆஃப் பிரின்சிபல் தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வைல்ட் கார்டு கேரக்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் எக்ஸல் யூஸ் பண்ண முடியுமோ இதே ஃபங்க்ஷன் தான் எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த வேல்யூஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல் டு யூனிக் கொடுத்தா யூனிக்கோட வேல்யூ என்னன்னா ஜஸ்ட் யூனிக் வேல்யூஸ் எழுது நம்மளுக்கு தரும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈக்குவல் டு கவுண்ட் இஸ் கொடுத்துட்டு கவுண்ட் கேட்டகரி என்னன்னா இது கவுண்ட் கேட்டகரி கொடுத்துட்டு ஆஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு ஸோ என்னென்ன கேட்டகரியில எத்தனை கவுண்ட் இருக்குன்னு நமக்கு ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் டேட்டால இருந்து. சேம் கைண்ட் ஆஃப் மெக்கானிசம் வந்து நீங்க சம் யூஸ்லயும் நம்ம பண்ணலாம். ஸோ இதெல்லாம் என்னன்னா சின்ன சின்ன நியூமெரிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும்.
ஒரு ஒரு பெரிய டேட்டா செட் ஒரு ஷீட்ல வச்சிருக்கீங்கன்னா, பிவோட் டேபிள் யூஸ் பண்ணாம, நீங்க இந்த மாரி ஸ்மால் சம் இஸ் கவுண்ட் இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க அழகா ஒரு சம்மரி கிரியேட் பண்ணலாம். ஸோ அது ஈஸியா நம்ம சம்மரி அந்த டேட்டா செட்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, ஈஸியா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன நம்ம கேதர் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ தேங்க் யூ சோ மச். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.